கொலோசியர் 1 வசனம் 15 முதல் 17 வரை. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது என்பதே. ஆமென். Today's scripture reading is taken from Colossians chapter 1, verse 15 until 17. No one can see God, but the Son is exactly like God. He rules over everything that has been made. Through his power, all things were made, things in heaven and on earth, seen and not seen, all spiritual rulers, lords, powers, and authorities. Everything was made through him and for him. The Son was there before anything was made, and all things continue because of him. This is the word of God. Amen. தொடர்ந்து நம்முடைய போதகரை அழைத்து தொடர்ந்து அவர் செய்தியை கொண்டு வரும்படி கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பதிலை நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் எப்படிப்பட்ட பயணம் நாம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட பயணம்? ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு பயணம் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பயணம் எப்படி இருக்கணும், அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டிய காரியம். இந்த வாசிக்கப்பட்ட பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 1 வாசிக்கப்பட்டது. அது நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒவ்வொரு விசுவாசியோடைய ஆரம்பம், அவ்விசுவாசியோடைய ஆரம்பம் வித்தியாசம். கடவுள் இருக்கிறார்னு ஒரு நம்பிக்கை, கடவுளே இல்லைன்னு சொல்லுகிற நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கிறார், ஆனால் எங்களால் தெரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிற இருக்கிறார்கள். அப்போ பல தரப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பவுல் அவர்கள் இந்த வேத பகுதியில் என்ன சொல்கிறார் பாருங்க. ஏனென்றால் பவுல் ஏன் அந்த அதிகாரத்தோடு சொல்கிறாருன்னா, அவர் புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்து வருகிறார். இந்த யூதர்களுக்கு இதை பற்றி அவருக்கு சொல்ல வேண்டிய எந்த பயணம்னு அவர்களுக்கு தெரியும். நியாயப்பிரமாண புத்தகம் அவர்களே எழுதி கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி அவருடைய வாழ்க்கையில் பயணம் செய்ய வேண்டும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் புறஜாதிகள் நம்ம எல்லாம் அந்த கேட்டகரியில் தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம கிருபையினால் நம்மளை தெரிந்து கொண்டு, இனிமேல் உம்முடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் இந்த நேரத்தில் பவுல் அவர்கள் மத்தியில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவர் மத்தியில் கர்த்தரை அறியாத மக்கள் இடத்துல இது சொல்லுகிறார். யூதர் மத்தியில் சொல்லுகிற காரியம் வேற, ஆனால் மற்றவர்கள் கடவுளை அறியாத ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியம் வேற. அவருடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் சரியான வழியில் வரணும் என்றால் முதலாவதாக உம்முடைய ஆரம்பம் ஆனது
ஆண்டவர், கர்த்தர், தேவன். நீங்கள் முதலாவது அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 1வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது everything got started in him, எல்லாமே அவரிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் தான் எல்லாமே நோக்கம் இருக்கிறது. வாட் இஸ் த பர்பஸ்? நம்முடைய நோக்கம் என்ன? இப்படி பயணம் செய்கிறோமே, எந்த நோக்கத்துடன் நம்ம பயணம் செய்கிறோம்? எந்த நோக்கத்துடன்? உலகத்தில் உள்ள மக்களை கேட்டிங்கன்னா அவங்க நோக்கம், அவங்க பயணம் செய்கிறார்கள். ஆனால் எந்த நோக்கத்தில் அவர்கள் பயணம் செய்கிறார்கள்? விசுவாசிகள் இப்படி பயணம் செய்யணும். ஆபிரகாம் அப்படிதான். அவருடைய அழைப்பை பாருங்க. அவன் அதே இடத்துல இருந்திருந்தா அவன் வேற மாதிரி ஒரு பயணம் செய்திருப்பான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீ அங்கே இருந்தினா என்னுடைய காரியத்தை உன்னால் செய்ய முடியாது, அதனால நீ வேறு ஒரு பயணம் நீ செய்யணும், என்னோடு சேர்ந்து நீ பயணம் செய்யணும் என்று அவர் திட்டவட்டமாக ஆபிரகாமுக்கு சொன்னார். அநேக புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, மோட்டிவேஷனல் புக்ஸ். அதுனா உற்சாகப்படுத்துக, ஒரு மனுஷனை உற்சாகப்படுத்துகிற காரியங்களாம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. எப்படி முன்னேறி வருவது, எப்படி சமாதானம் பெறுவது, அது எப்படி நீங்கள் மன நிறைவோடு இருக்க முடியும், த ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களுக்கு இருக்கிற ambition, ambition தமிழ் வார்த்தை என்ன? என்னங்க திடீர்னு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அந்த வார்த்தை. இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு ambition, வாஞ்சை, இதுதான் என் வாழ்க்கையில் நான் செய்யணும் அப்படி என்று அந்த ambition. குடும்பம் நல்லா இருக்கணும், எப்படி குடும்பத்தை, இவைகள் எல்லாமே நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது. நான் ஒரு நேர காலத்தை இதெல்லாம் எடுத்து நான் படித்தேன். உற்சாகமாக இருக்குது, உற்சாகப்படுத்துகிறார்கள். ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கணும், தட்டி எழுப்புறது போல. இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு ஹியூமனிஸ்டிக் வியூ. அப்படி அர்த்தம் என்னன்னா, மனிதன் இன்னொரு மனிதன் எப்படி, ஒரு மனுஷன் என்ன சொல்கிறான், இன்னொரு மதம் முன்னேறி வருவதற்கு அவன் எழுதி வச்சிருக்கிறான். அப்போ அதில் உலக ஞானம் அதில் அடங்கி இருக்கிறது, அதில் தத்துவம் இருக்கிறது, அதில் ஒரு ஃபிலாசபி இருக்கிறது. ஆனால் அது எந்த இடத்துக்கு கொண்டு போகுது? நமக்குள்ளே நம்ம தன்னைத்தானே அறிந்தால், அப்படி இன்னொரு தத்துவம் இருக்கிறது அங்கே. நீங்கள் அந்த வாழ்க்கையுடைய அர்த்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் அதில் இந்த தத்துவ ஞானிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. சொற்பொழிவும் பல இடத்துல செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இப்படி எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறதுனால எடுத்து நீங்கள் பார்க்கும்போது 1:14, ஏனென்றால் அவருக்குள்ளே சகலமும் சிருஷிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு.
ஸோ அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் லைஃப் இஸ் காட், நாட் மேன். புரியுங்க நான் சொல்கிறது? இப்போ அதான் நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். கர்த்தர் கொடுக்கிற வழி அதுதான். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துகளும் சிங்காசனம் அத்தாரிட்டி கர்த்தத்துவமாகிய துரைத்தனங்களானாலும் இதெல்லாம் இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி. வாட் இஸ் சீன் அண்ட் வாட் இஸ் நாட் சீன். கர்த்தத்துவனானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் என்ன போட்டிருக்குங்க? அவரை கொண்டு அவருக்குள்ளும் அவனுக்கேற்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கடவுளால் படைக்கப்பட்ட இல்லை. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சிந்திப்ப நம்முடைய பயணம் எப்படி இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தார். இது மனுஷனுக்காகவே படைத்தார். நம்மளை சுவாசிக்கிற காற்று, வட்டாந்தரை, அதில் தான் சூரிய ஒளி, இவைகள்லாம் கொடுத்து மனுஷனுக்கு பிழைக்க வைக்கிறதுக்கு. ஆனால் இதெல்லாம் படைத்த பிறகு கடைசியாக ஆகப்பெரிய சிருஷ்டி, மகிமையான சிருஷ்டி மனுஷன். அப்போ மனுஷன் படைத்தவருக்கென்று வாழாமல் படைத்தவைகளுக்காக வாழ்வதில்லை. அப்போ ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு பொருளை சரி கட்டினான்னா ஒரு காடியை பார்ப்போம். ஒரு உதாரணம் எடுத்து பார்ப்போம். காடி, அக்கா, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு மேனுவல் கொடுப்பான், இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. ரொம்ப பேர் அதை படிக்கிறது, அதை படித்தவரும் போருக்கு அடிக்குது. நம்மளுக்கே புரியல, அந்த மேனுவல் படித்து என்ன பண்ணுறது. நிறைய மேனுவல் வீட்டில் தான் அடுக்கி வச்சுருக்குங்க. எல்லாத்தையும் நான் படிக்கிறது முடியாது, ஏன்னா அதில் ரொம்ப டெக்னிக்கல் லாங்குவேஜ்லாம் இருக்குது. ஆனால் அதை படித்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு, ஆஹா இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது, இதுக்காக தான் இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த உலகத்துக்கு எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது இல்லை, அவருக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து மனுஷன் கையில கொடுத்து நீ கட்டி காக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்மை எதுக்காக படைத்தார்? அவருக்கென்று படைச்சிருக்கிறார். நம்ம ஏன் படைக்கப்பட்டோம்னா அவருக்கென்று, அவரை மகிமைப்படுத்துகின்று நம்மளே படைத்திருக்கிறார். அதான் இந்த முக்கியமான ஒரு கருத்தை நம்ம பார்க்கின்றோம். அவருக்கென்று படைக்கப்பட்ட. அப்போ we must, ஆண்டவர் அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக இருக்கிறவர், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறவர் அவர்தான். அப்போ லைஃப் இஸ் சென்சிபிள். இதுதான் அர்த்தமுள்ள ஒரு பயணம். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்றத முக்கியமாக தெரிந்து கொண்ட பிறகு, ஆண்டவர் இயேசுவை நம்ம தெரிந்து கொண்ட பிறகு நம்முடைய பயணம் ஒரு அர்த்தமுள்ள பயணமாக இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு அர்த்தமுள்ள பயணம். என்னோட புத்தகத்தில் கூட இதே இருக்குமா, மை ஜேர்னின்னு ஒரு புத்தகம் எழுதணும். அது என்னோட பயணம். அர்த்தமுள்ள பயணம் அப்போ தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னே பயணம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அது அர்த்தம் இல்லை. சில விசுவாசிகளும் அப்படி தான், ஏனோ தானமாக ஜீவிச்சோன்னா அது அர்த்தம் இல்லை, ஜீவன் நம்ம போயிடும், காலத்தை கடந்து போயிடும்.
ஆனால் ஆண்டவரோடு பயணம் செய்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. அதை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட that makes sense, a meaningful life. அதுதான் மீனிங்ஃபுல், இல்லாட்டியும் அர்த்தம் இல்லை. அதனால தான் அந்த பிரசங்க புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு, எல்லாமே மாயை, இதில் ஒரு அர்த்தமே கிடையாதுன்னு சொல்றாரு. கடைசியாக முடியும் போது ஆண்டவர் தான். அப்பதான் உங்களுடைய பயணமே தொடரும்னு சொல்றாரு. அவன் எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனுஷன் அந்த ராஜா அது சொல்றார். வாலிப வயசிலே கர்த்தரை தேடுங்கள், ஆயுசுன்னா அந்த நாட்கள் கர்த்தரை தேடணும். அது அர்த்தமுள்ள பயணம். அப்பதான் நீங்க தொடருவீங்க. இல்லாட்டி போனால் ஏனோ தானோமா இருப்போம். வாழ்க்கையில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கா. அர்த்தமுள்ள ஜெபம், அர்த்தமுள்ள பயணம் என்றால் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தணும். ஆண்டவரே அவைலபிள் அப்படி இந்த அர்த்தமுள்ள ஜெபம். அதுதான் கர்த்தர் இருக்கிறாரு, நம்மோடு இருக்கிறாரு, நாம் அவருக்காக நம்ம ஜீவிக்கிறோம், அவருக்கென்றே நம்மை படைத்திருக்கிறாரு. அவருடைய சித்தம் எதுவோ நிறைவேற்ற நம்மளை அழைக்கிறார். மனுஷனை கர்த்தர் இந்த பொழுதுல பயன்படுத்துறார். தெய்வத்தூதருடைய ஊழியம் வேற. நம்மளை அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். அப்படி தெய்வத்தூதன் நம்மளை பலவீனமாக இருக்க நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்தூதல் கூட நம்மளை பலப்படுத்துகிறார். எதுக்கு? ஆண்டவரே மகிமைப்படுத்துவது. ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளுடைய காரியத்தை அறிவாய்க்கப்படணும். அவருடைய சித்தம் இல்லை, நம்முடைய சித்தத்தை அவர் நமக்கு உதவி செய்யணும். நம்மளே எல்லாம் பிளான் போட்டுறோம் பாருங்க, ஆண்டவரை பயன்படுத்தி கொள்கிறோம். அது எப்படிப்பட்ட நோக்கம் பாருங்கிறது, அது சரியான நோக்கம் இல்லை. We cannot use God for our own purpose, but let God use us for His purpose. அதுதான் அந்த நம்ம செய்யக்கூடிய பயணத்தில் வரும். கடைசியாக ஆண்டோடைய வார்த்தை அவர் பக்கம் திரும்ப இந்த தத்துவத்தை பற்றி நம்ம இல்லாத நம்ம ஒன்றுமே செய்யணும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் நம்மளுக்கு தரா. ஆண்டவர் அநேக காரியங்கள் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனங்கள் என்ன பிறகு நான் சில வசனங்களை நான் கொடுக்கிறேன். யோபு 12:10 எடுத்து ஒருத்தர் வாசிங்க. யோபு 12:10. எல்லாமே அவர் கையிலே இருக்கிறது. Life of every creature and the breath of all mankind எல்லாம் அவர் இடத்துல தான் இருக்கிறது. யோபு
அதை சொல்லுகிறார். அவைகளை குறித்து நம்ம சீரியஸாக திங்க் பண்ணணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படித்து பார்ப்போம். இருங்க 2 தீமோத்தேயு 2:7. எல்லா காரியங்களையும் நமக்கு என்ன கொடுக்கணுமா? புத்தியை கொடுத்திருக்கிறார். The Lord will give you insight into all this. எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுப்பாராக. அறிந்து கொள்வதற்கு ஸ்பிரிச்சுவல் இன்சைட். இந்த ஸ்பிரிச்சுவல் இன்சைட் கர்த்தருடைய வசனத்தை வைத்து நம்ம தியானம் பண்ணும்போது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் இன்சைட் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதை எடுத்து பார்ப்போம். வாசிங்க. மறுபடியும் வாசிங்கம்மா. 1 கொரிந்தியர் 2:7. இவர் அருமையான வசனம். ஆனால் எபேசியர் 1:6 ஒன்று கூட சொல்லணும். உலகம் தோன்றதுக்கு முன்னே நம்மளை தெரிந்து கொண்டார்னு வேதம் சொல்லுது. அதனால தான் நம்ம தெரிந்து கொண்டபடினாலே எத்தனையோ காலங்கள் ஆயிரக்கணக்கான கடந்து போனாலும் அவர் அப்போது தீர்மானத்தின்படி இப்போது நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். ஒரு இடத்துல பாடுற இடத்துல நம்ம ஒரு இடத்துல ஒரு சமூகம் பாடிக்கிட்டு இருக்குது. ஏகோவா, ஐ எம் ஸ்டாண்டிங் பிகாஸ் ஏகோவான்னு பாடிக்கிட்டு இருக்கிறான். நான் இந்த இடத்துல நின்றுக்கிட்ட பாடிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாமே அவர். அது நம்ம பார்க்கும்போதே அது எனக்கு அது ரொம்ப ஒரு அர்த்தமுள்ளதாக ஒரு காரியமாக காணப்படுது. எனக்கு எல்லாவற்றையும் அவர் ப்ரீடெஸ்டின் அப்படின்னால் முன்குறிக்கப்பட்டது. அவருடைய மகிமைக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? இன்னொரு காரியத்தை எடுத்து பார்க்கும்போது நீதிமொழிகள் 11:27 ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. பாருங்க, இதை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 11:28. மறுபடியும் வாசிப்பா. சரி, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். அதை அர்த்தம் இங்கிலீஷில் a life devoted to things is a dead life. அப்போ இந்த உலகத்தை நம்ம பயணம் செய்யும்போது இவைகளை நம்ம நாடி பயணம் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மளுக்கு தேவையானவைகளை நம்மளுக்கு கொடுக்கிறார். சில நேரங்கள் நம்ம ஜெபிக்கும் போது அதற்கு மேலே நம்மளுக்கு கொடுக்கிறார். நம்ம ஜெபித்ததுக்கு மேலாகவே கொடுக்கப்படுகிறது. கேட்கிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் அதற்கு மேலாகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் அதே நம்ம இதே நமக்கு போதும், அது எனக்கு எனக்கு இருக்கிற பொருள் எனக்கு சந்தோஷப்படுத்துது அப்படின்னு இருந்தால் அது ஒரு என்னமோ இங்கே வேதம் என்ன சொல்லுது? இட்ஸ் அ டெட் லைஃப். ஒரு செத்து போன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க.
ஆனால் ஒரு சிலர் நான் அப்படியே தானே இருக்குது, பொருள் 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 செய்யணும் சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும். நம்ம என்ன சொல்லுது போல், நீங்கள் கர்த்தர் இடத்துல நீங்கள் நம்ம வந்த பிறகு கேட்காத காரியங்கள்லாம் நம்ம எவ்வளோ ஜெபிப்பதற்காகவும் கேட்காத காரியம் கர்த்தர் அதிகமாகவே உனக்கு கொடுக்குறார், நமக்கு கொடுக்குறார். அப்போ கர்த்தருக்கு எப்போதுமே நன்றி செலுத்தி, ஆண்டவரே இவைகள்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக எப்போது நன்றி செலுத்தும். ஆனால் லைஃப் டிவோட் அதுக்குண்டு நம்ம அதே இருந்துட்டோமானால் அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கொடுக்காது. இதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ வேதத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது இப்போது நம்ம சுகத்தோடு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை. என்னென்ன காரியங்கள் நம்ம விடணும், அவாய்ட் பண்ணணும், தூரம் போயிடணும், அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு பயணம் செய்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த பில்கிரிம் ப்ரோக்ரஸ்ன்னு எடுத்து நீங்கள் பார்த்தீங்க, யாரும் அதை படிச்சிருக்கீங்க? பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், ஜான் பன்னியன் எழுத பழைய புத்தகம் அது. ஆக்சுவலி ஜான் பன்னியன் கையில் கிடச்சுன்னா எடுத்து வாசிங்க. அவன் மோட்ச பயணம் செய்கிறான் பாருங்கள். மோட்ச பயணம் செய்யணுன்னு எவ்வளவோ பிரச்சனைகள் வருது இடையிலே, வலது பக்கம் இடது பக்கமும். ஆனால் அவன் இலக்கை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கிறான். Get hold of this book. It's a very old book. Pilgrim's Progress. நான் இப்போ கூட இப்போ கடையெல்லாம் கிடைக்கும். எதிர்காலத்தை நம்ம எதிர்பார்க்கும். எதிர்காலம் நமக்கு உண்டு, எதிர்காலம் உண்டு. அதேதான், அதே நம்ம நாடும் ஒரே நோக்கம், அந்த பயணம். வேர்ல்ட்லி விஸ்டம் நம்மளுக்கு வேண்டாம். நிறையா இருக்குது வேர்ல்ட்லி விஸ்டம். படிச்சுட்டு கருத்து இருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்றது தவறு கிடையாது. நான் அன்றைக்கு நம்ம ஜெபத்தில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சராசரி ஒரு மனுஷன் பூலோகத்தில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, 12 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஹேண்ட்ஃபோனை பார்க்குறாங்க. இப்போ அந்த புதிய கல்ச்சர் ஆயிடுச்சு. இப்போ ஆனால் நம்முடைய வேதத்தை எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு இன்ஃபர்மேஷன், அது உலகத்தினுடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வேதத்தை எடுத்து பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, இஃப் யூ வாண்ட் டு பி, வி வாண்ட் யுவர் காட் டு ஷார்பன் யுவர் மைண்ட். ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு என்னோட மென்தாவாக இருந்தவங்க ஒரு சீன மனுஷி. If you want God to sharpen your mind, go and see, go and think through what the Lord Jesus Christ, the words to his believers. ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து மக்களிடத்தில் போதிக்கும் போது எந்த அர்த்தத்தோடு நம்ம சிந்திச்சோமானா அது நம்மளுக்கு அந்த நம்முடைய மனசு ஸ்திரப்படும். ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் ஆண்டவர் இதை சொன்னார், அதை எடுத்து நம்ம பார்த்தாலே போதும். That is why we must spend more time. கர்த்தர்கிட்ட நேரத்தை கொடுக்கணும், இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு.
இல்லாட்டி போனால் ஹேண்ட்ஃபோனுக்கு அடிமையாயிடக்கூடாது. நிறைய விஷயம் அதில் வருது, நான் தான் பார்க்குறேன். யூடியூப் நான் பார்க்காம இல்லை. பட் தே வில் நாட் ஷார்பன் அவர் மைண்ட். வேதத்தை எடுத்து பார்க்கும்போது நம்முடைய மனசு இன்னும் கூர்மையாகும். நம்ம இதையே இந்த வேதத்தில் வேதத்தை படிக்கும்போது நம்முடைய மனசு, நம்முடைய மைண்ட், காட் ஷார்பன்ஸ் அவர் மைண்ட். கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்கிறேன். கம்யூனிஸ்ட் ஆட்சி புரிகிற காலத்தில் ரஷ்யாவில் ஒரு ரஷ்யன், அவன் ட்ரைபில் ரொம்ப நாளாக அந்த கம்யூனிஸ்ட் ராஜ்யம் தான் உங்களுக்கு தெரியும். கடவுளே இல்லை, கடவுளே, உழைப்பு உழைப்பு உழைப்பு, முன்னேற இருந்தால் உழைப்பு, கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு ஏன் தேவையா? அவங்க கடவுள் நம்பிக்கை உங்கள் கை காலை நம்பி அதை நீங்கள் இருங்க, நீங்கள் உழைத்தாதான் நீங்கள் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கொள்கை. ஆனால் இந்த ரஷ்யன் இதுக்காகவே அவன் என்ன ரொம்ப காலமாக சிந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். இது ஒரு வாழ்க்கையா? காலை எந்திரிக்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, மறுபடியும் எழுந்திரிச்சு உழைக்க. அவன் சொல்கிறான் உழைப்பு இல்லாமல் ஒன்றும் முடியாது. அப்போ இந்த மெட்ரோ அவனுடைய ஒரு ட்ரைம் காலை போய்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன அவன் என்ன அந்த எண்ணத்தை என்ன சொல்கிறான் பாருங்க. அந்த உட்காந்த நேரத்தில் பயணம் செய்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மனசு ஏற்பட்டுச்சு. என்னடா நம்ம இவ்வளவும் செய்கிறோம், என்ன அர்த்தம்? வாழ்க்கை இதுதான் அர்த்தமா? இது ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையா இருக்குதே. அப்பா சொன்னார், கடவுள் இல்லாட்டி போனா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே கிடையாது. எல்லாம் மனுஷனுடைய பிரயாசம். அப்போதான் அவனுக்கு மனம் தெளிவு வந்துச்சு. அப்போ இந்த தொடர்ந்து நான் படிக்க வாசித்துக்கிட்டு இருக்கும்போது அவன் இருளில் இருந்து அவன் சொல்கிறான், நான் மெட்ரோ விட்டு இறங்கின கையோடையே கடவுளுடைய வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ நாளாக நான் நம்பி இருக்கிறதெல்லாம் விருதா. So without God, our life is meaningless. Without God. கர்த்தருக்கென்று ஜீவிக்கிறதான்னு ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஜீவியம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இன்னொரு காரியத்தில் நான் இப்போ ஒரு ஞாபகம் வந்துச்சு. வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? மனுஷனுடைய முக்கியமான நோக்கம் என்ன இந்த வாழ்க்கையில்? அது ஒருத்தர் எழுதியிருக்காரு. இதை நான் என்னுடைய ஞாபகத்தில் எழுதினது. Is to know His Creator God and enjoy His presence forever. That is the chief end of man. கர்த்தரை Creator God, படைத்தவரை அறிந்து கொள்வது, and அவருடைய பிரசன்னத்தை எப்போதும் இருந்து சந்தோஷமாக இருப்பது. நம்ம வாழ்க்கையில் ஜாய் இல்லாமல் போனால் இப்படி இருக்குங்க. Joy comes from God. That is why the joy of the Lord is my strength. ஏன் அப்படி சொல்கிறான்? அதில் the joy of the Lord is my strength. இப்போ வாழ்க்கை நம்ம கடந்து போய்கிட்டு அந்த ஜாய் இல்லாட்டினா என்ன ஆகுங்க? Joy comes from God. And God wants to make us joyful. God wants to give that.
when we live in his presence, அவரோடு நம்ம இருக்கும்போது, அந்த ஜாயில் இருக்கும்போது நம்முடைய பயணம் எப்படிங்க இருக்கும்? ரொம்ப சிறப்பாக நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கோம். அங்கே கரடு முருடாக இருந்தாலும் கர்த்தர் அதே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த பயணத்தை முடிக்கிற வரைக்கும் நம்மோடு இருந்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறவரே, எல்லா ஜீவராசிக்கு நீர் ஐயா உயிரை கொடுத்து மனுஷனை உருவாக்கி தனக்கென்று மனிதன் பிழைக்க வேண்டும் மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று ஜீவிக்கணும் என்று அந்த நம்பிக்கையோடு அந்த ஒன்றுமே அறிந்து கொண்டே சொன்னார். உலகம் தோன்றாததுக்கு முன்னே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இப்போது ஆண்டவரே, இந்த விசேஷமான அழைப்புக்கு, இந்த பரிசுத்தமான அழைப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போது நாங்கள் உமோடு பயணம் செய்ய ஒவ்வொரு நாளும் அந்த நீர் கொடுக்கிற இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் பாராமல் இலக்கை நோக்கி செல்லும்படி எங்களுக்கு அந்த உதவி செய்வீராக. அதில் எவ்வளவு எங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் நீர் கொடுக்கிறீர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. Life without God is senseless. ஆண்டவர் இல்லாத ஒரு ஜீவன் அது செத்து போயிருக்கிறது. ஆனால் நீர் எங்களோடு பயணம் செய்யும்போது எங்களுக்கு அந்த ஜீவனை தருகிறீர், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறீர். ஆண்டவர் இந்த நேரத்தை இந்த பிள்ளைகளோடு எங்களோடு நீர் இடப்பட்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் எடுத்து பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.